கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய அன்பின் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். வனாந்தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தோல்வி இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தோல்வி இல்லையே. வனாந்தீரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கிறதை ஊழியர்கள் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அநேகருடைய குடும்பங்களிலே கடன் என்கிற பயங்கரமான ஒரு வனாந்தரம் அநேக குடும்பங்களை வாட்டி வதைப்பதை தேவ ஊழியர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் வந்து கண்ணீரோடு புலம்புகிறார்கள், ஐயா இந்த கடனை அடைக்க முடியலையே, என்ன செய்யறதென்று தெரியவில்லை, யாரும் உதவிக்கும் இல்லை, அவசரப்பட்டு கடன் வாங்கிவிட்டோம், பிள்ளையுடைய கல்யாணத்துக்காக கடன் வாங்கினோம், வேலைக்காக கடன் வாங்கினோம், வியாபாரத்திற்காக கடன் வாங்கினோம், பிரதர் அடைக்க முடியாம கஷ்டப்படுகிறோம் என்று புலம்புகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த கடன் என்கிற பொல்லாத சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தின்படி நீங்கள் பார்த்தால் கடன் வாங்குவது தேவ சித்தமே இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். காரணம், கடன் வாங்கும்படி கர்த்தர் ஒரு இடத்திலும் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அன்பினால் மட்டுமே நாம் ஒருவருக்கொருவர் கடன்பட வேண்டும் என்று தேவன் சொன்னாரே தவிர பணத்திலே நாம் கடன்பட தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லி இருக்கிறார் அல்லவா. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினாலே கடனாளியாய் மாறி இருக்கலாம், கடன் வாங்கி இருக்கலாம். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவோ அல்லது எஜுகேஷன் லோன், பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்கள் வாங்கின கடனோ, அல்லது வியாதி நிமித்தம் திடீரென்று ஒரு சர்ஜரி நடக்கிறது, கையிலே காசு இல்லை என்று நீங்கள் வாங்கியிருக்கலாம். வியாபாரத்தை டெவலப் பண்ணுவதற்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். குடும்பத்தை நடத்த முடியாமல் நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, எந்த கடனாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் முதலாவது சொல்லுகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், கடன் வாங்கினதற்காக கர்த்தரிடத்தில் முதலாவது மன்னிப்பு கேளுங்கள். காரணம், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள் தான் கடனிலே வேகமாய் விழுந்து விடுகிறோம். அவசரப்பட்டு கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார் என்று பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு கடனிலே சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் முதலாவது மன்னிப்பு கேளுங்கள். இரண்டாவது, இனி எந்த சூழ்நிலையிலும் நான் கடன் வாங்க மாட்டேன் என்று ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, இனி எந்த சூழ்நிலையிலும் நான் கடன் வாங்கவே மாட்டேன்ப்பா, எனக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறீரோ அதில் திருப்தியா என் வாழ்க்கையை நான் நடத்த தீர்மானிக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை குறித்து அவர் இல்லாதவைகளை இருக்கிறவிலை போல் அழைக்கிறவர், அவர் வனாந்தரத்தை தண்ணீர் தடகமாய் மாற்றுகிறவர், கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணுகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய வல்லமை உள்ளவர். அவருக்கு உங்கள் கடன் பிரச்சனை லேசான காரியம். பல லட்ச கடனோடு நீங்கள் இருக்கலாம், பல ஆயிர கடனோடு இருக்கலாம், பல கோடி கடன்களோடு கூட நீங்கள் இருக்கலாம்.
ஆனால் கர்த்தருக்கு அது லேசான காரியம் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரை எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு கடன் மாறட்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் வழி திறப்பார். ஒரு துறவை என் ஆண்டவர் ஆகாருக்கு வனாந்தரத்திலே தோண்டி கொடுத்ததை போல இதை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது பார்ப்பீராக. ஐயோ, இந்த கடனை அடைக்க முடியாமல் ஆண்டவரே ஊரை விட்டு ஓடிவிடலாமா, தற்கொலை செய்து செத்து போகலாமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வனாந்தர வாழ்க்கை இன்றைக்கு முடியும்படி ஒரு அற்புதத்தின் கரத்தை கர்த்தர் நீட்டித்தான் ஆக வேண்டும் என்று நான் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. உண்மையல்லாமல் இந்த பிள்ளைகள் வேறு யாரிடத்திலே போவார்கள்? ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் ஒருவர் தானே. அவர்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவசரப்பட்டு உம்மிடத்தில் அனுமதி இல்லாமல் வாங்கின அந்த கடன்களை மன்னித்து அப்பா அதை அடைக்கக்கூடிய திராணியை உண்டாக்குவீராக. ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. ஒரு துறவையின் ஆண்டவர் தோண்டி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கடன்களை அடைக்க உதவி செய்யும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அவள் எந்த சூழ்நிலையில் வாங்கினார்களோ அது உமக்குத்தான் தெரியும். அப்பா, இக்கட்டான நேரத்தில் வாங்கினார்கள், கொடுக்க வேண்டும் என்றுதான் வாங்கினார்கள். ஆனால் இப்பொழுது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஐயா, நீர் உதவி செய்வீராக. எபினேசர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளே அது எத்தனை லட்ச கடனாய் இருந்தாலும் அதை உம்முடைய பிள்ளைகள் அடைப்பார்களாக. வழிகள் துறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வாசல்கள் துறக்கப்படுவதாக. வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறுவதாக. கற்பாறைகள் நீரூற்றை புறப்பட பண்ணுவதாக. இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைத்து கொடுக்கிற என் எஜமான், என் நேசர், என் கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து கடன்களை அடைத்து நிம்மதியாய் வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, உமக்கு நன்றி செலுத்தி வாழ கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஆண்டவரோடு செய்கிறீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வனாந்தர வாழ்க்கை ஏதனை போல மாறட்டும், மகிழ்ச்சியாய் மாறட்டும். உடைய பிள்ளைகள் மன நிறைவோடு கடன் கொடுக்கிறவர்களாய் உயர்த்தப்படுவார்களாக. கர்த்தர் செய்கிறீர் என்று நம்பி உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து சகல நன்மையினாலும் நிரப்பி கடன் கொடுக்கும்படி அவர்களை செல்வ செழிப்பாய் வைப்பீராக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.